வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேப்பந்தட்டையிலேருந்து வெண்பாவூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய வேலங்காட்டு மாரியம்மன், அதாவது தண்ணீர் பந்தல் மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதம் முதல் வாரத்தில் வந்து தொண்டப்பாடி மக்களும், இரண்டாவது வாரத்தில் பாலையூர் மக்களும் வந்து அக்னி சட்டி அலகு குத்தி திருவிழா போல் இங்கே நாங்கள் நடத்துவோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அங்கே போனதுமே பொங்கல் மாவிளக்கு எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பழம் எல்லாம் படைப்போம். இந்த மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் வேண்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து குழந்தை வரத்துக்காக அதில் துணி கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கரும்பில் குழந்தைய தொட்டில் கட்டி தூக்கிட்டு வருவாங்க. மொட்டை அடிக்கிறவங்க மொட்டை அடிப்பாங்க. பாருங்கள், இதுதான் கரும்பில் தொட்டில் கட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பொங்கல் வச்சோம். பொங்கல் வச்சுட்டு மாவிளக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டோம். அக்னி சட்டி எடுக்கிறதுக்கு எல்லோரும் தயாராகிட்டு இருந்தாங்க. அக்னி சட்டி எல்லாத்தையும் தாத்தா வந்து ஏற்றிட்டு இருந்தார். ஒரு அக்னி சட்டியாக ஏற்றி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அதிகப்படியான அக்னி சட்டிகள் வந்துச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அலகு குத்துறதும் அதிகமாக இருந்துச்சு. ஆண்கள் மட்டும் தான் அலகு குத்துவாங்கன்னு இல்லை, இங்கே பெண்கள் எல்லோரும் அலகு குத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்னி சட்டியும் எல்லோரும் கலந்து தான் எடுப்பாங்க. நாக்களவுன்னு சொல்லுவாங்க. நாக்களவு, அதுக்கப்புறம் வந்து இடுப்பளவு ரெண்டுமே இங்கே குத்தியிருந்தாங்க. எல்லா அக்னி சட்டியும் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் ஒருத்தருக்கா அலகு குத்த தாத்தா ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணா அவங்க ஒரு அக்னி சட்டியாக எல்லாத்தையும் ஏற்ற ஆரம்பித்தாங்க. புதுசாக அக்னி சட்டி வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் பேருக்கு அக்னி சட்டி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்படின்னா, எல்லாரும் அக்னி சட்டி ஏற்றி முடித்தது தான் சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ பாருங்கள், இன்னமும் அலகு குத்திட்டு தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலகு குத்துறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. அப்படியே ஒரு திருவிழா கோலத்தில் தான் இருந்துச்சு இந்த வருஷம் வந்து நாங்கள் போனப்போ. இந்த வருஷம் மக்களும் அதிகமாக இருந்தாங்க, அக்னி சட்டியும் அதிகமாக இருந்தது. பாருங்கள், இப்போ ஒரு அலகு குத்துனதுக்கப்புறம் ஒரு அக்னி சட்டியாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேலதாளத்தோட வரிசை எல்லோரும் நின்றுட்டு எல்லோரும் அக்னி சட்டி ஏற்றி முடித்ததும் வந்துடுவாங்க. அது இல்லாமல் சில பேர் ஆடு கொடுக்குறேன்னு வேண்டியிருப்பாங்க, கோழி கொடுக்குறேன்னு வேண்டியிருப்பாங்க. சில பேர் அன்னதானம் போடுறனும் வேண்டுவாங்க இந்த கோவிலுக்கு. ஸோ அதே போல் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேண்டுதலை நிறைவேற்றினா முதல்ல அக்னி சட்டி எல்லாத்துமே சுற்றி வலம் வரணும். வலம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பூஜைலாம் நடக்கும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நீர்மோர் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு புறம் வந்து அக்னி சட்டி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வரிசையாக எல்லோரும் தயாராகி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்னி சட்டி அளவு குத்திட்டு பாருங்கள், எவ்வளோ மக்கள் அக்னி சட்டி ஏற்றி நின்றுட்டுருக்கான்னு பாருங்கள். இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அக்னி சட்டி ஏற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. 3 முறை நாங்கள் கோயிலை வலம் வருவோம். அது இல்லாமல் கோவில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொட்டுதல்னு சொல்லுவாங்க. அவங்க வேண்டிக்கிட்டு அதுக்கு வந்து உப்பு கொட்டுவாங்க. விளக்கேற்றுற மாடம் இருக்குது, விளக்கேற்றுவாங்க. பொங்கல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான பொங்கல் வைப்பாங்க. சில பேர் ஒரு விதமான பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சு பயிர் வெவிச்சு கடலெல்லாம் வெவிச்சு கொண்டு வந்து எல்லாருக்கும் பிரசாதமாகவும் வழங்குவாங்க. பொங்கல் உட்காந்துருக்க எல்லா மக்களுக்கும் வந்து பிரசாதமாகவும் வழங்குவாங்க. இதே போல் நாங்கள் 3 தடவை அந்த கோவிலை சுற்றி வருவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வேண்டுதல் பண்ணிவிட்டு நெத்தி ஃபுல்லாக பொட்டு வச்சு கையில் வேப்பிலையெல்லாம் கொடுத்து குழந்தைங்கள டான்ஸ் ஆட வச்சுக்கிட்டு நம்ம அக்னி சட்டி எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடியே குழந்தைங்களெல்லாம் டான்ஸ் ஆட வச்சு நாங்கள் அப்படியே கூட்டிகிட்டே வருவோம். பாருங்கள், இப்போ கோவில் சுற்றி வராங்க.
பாலுக்கு நமக்கு ஆய் சொல்லுங்க. எடுக்க முடியல. நல்லா இருக்க வேணா தாமலை தூக்கிட்டு விட்டு ஒன்றும் இல்லை நீர்